நான் இன்றைக்கி பரோட்டா கூட சிக்கன் கிரேவி தான், தேங்காய் போடாமல் சிக்கன் கிரேவி செஞ்சேன். இது ஒன்றும் இல்லை, மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு, இஞ்சி மிக்சியில் அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு சிக்கனும் வெங்காயம் தக்காளியில் போட்டு வதக்கிட்டு அப்புறம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சேன். மசாலா ஆட் பண்ணி கொஞ்சமாக தயிர் ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினேன். தக்காளியில் இருக்கிற தண்ணி 1 கிளாஸ் தண்ணியிலே சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம செஞ்ச பரோட்டாவோட இந்த சிக்கன் கிரேவி தான் சர்வ் பண்ணுறேன். இது இப்படி சைடில் போட்டுன்னு சாப்பிட்றத விட இந்த பரோட்டா மேலே ஊற்றி அப்படியே சாப்பிட்ணும். சிக்கனும் பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டு இருக்குது, சூப்பராக இருக்குது, சாஃப்டாக நல்லா பரோட்டா, ஹோம் மேட் பரோட்டா. இது ஒரு பீஸு நல்லா சுட சுட பரோட்டா வித் சிக்கன் கிரேவி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you all in next video. ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர்